கொங்கு நிலா சோறு சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோக்கள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு நிலா சோறு. இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி தீபாவளி ஸ்பெஷலாக சோமாஸ் தாங்க. ட்ரெடிஷ்னல் ரெசிபி, ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். முறுமுறுன்னு நல்ல டேஸ்டியாக இருக்கும். அந்த மாவு பிசைறதுல தான் உங்களுக்கு ஈஸியாக செய்கிறது எப்படி அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலுக்கு ஃபுல் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடியே 2 ரெசிபிஸ் போட்டிருக்கேன். ஸ்நாக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத ஈஸியாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ட்ரெடிஷ்னல் ரெசிபி சோடியம் போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சோமாஸ் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ட்ரெடிஷ்னல் சோமாஸ் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிறோம். மைதாவில் தான் செய்கிறோம். நம்ம இன்றைக்கி கோதுமை மாவில் செய்யலை. மைதாவில் செஞ்சால் இது ட்ரெடிஷ்னல் ரெசிபி. இதில் மைதாவில் தான் செய்வாங்க. ஒரு 3 கப் அளவு மைதா மாவு நல்லா சலித்து சுத்தம் பண்ண மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இது மேல் மாவு அப்படிங்கிறனால லேசாக உப்பு போட்டுக்கணும். அந்த மாவு ஃபுல்லாக போட்டுறக்கூடாது, இல்லைன்னா கரிப்பாக இருக்கும். தேவையான அளவு லேசாக உப்பு போட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவு நெய்யை விட்டுக்கிறோம். இந்த நெய் நல்லா மொறுன்னு இருக்கும் உங்களுக்கு. இதை நல்லா கையை விட்டு நல்லா பிசைஞ்ச மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த நெய் எல்லாம் உள்ளே போய் சேர்ந்துடும், உங்களுக்கு மாவோட சேர்ந்து வந்துடும் நமக்கு. இப்போ லேசாக தண்ணியை தெளித்து ஒரு சப்பாத்தி மாவை விட நல்லா கெட்டியாகவே பிசைஞ்சுக்கணும். தளர்வாக இருக்கக்கூடாது. தளர்வாக பிசைஞ்சோம் அப்படின்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கணும். கொஞ்சம் எண்ணெயை தொட்டுட்டு ரெடி பண்ணிக்கிறோம். 1 ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு அப்படியே நல்லா ஒரு 1/2 hour இதை பிசைகிற மாதிரி இருக்கும். இதில் பிசைகிறதுல அப்போ தான் உங்களுக்கு நல்லா மொறு நல்லா கிறிஸ்பியாக வர்றது. மாவெல்லாம் அந்தளவுக்கு மிக்ஸ் ஆகி வந்துடும். நான் இப்போ அந்த இடிக்கிற கல்லில் வச்சு அப்படியே உங்களுக்கு தட்டி காமிக்கிறேன். நான் இப்போ தனியாகவே ஒரு 1/2 hour பார்த்திங்கன்னா நல்லா தனியாக பிளாஸ்டிக் ஷீட்டை போட்டு நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இதை அடித்து பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 hour நம்ம மூடி வைக்கணும். எங்கள் அம்மாலாம் செய்கிறப்ப அந்த கொடக்கல்ல அப்பள குழவியை வச்சு அப்படியே இடிப்பாங்க. அப்போ நல்லா அப்படியே உங்களுக்கு நல்லா சாஃப்டாகிரும் மாவு. இப்போ நல்லா இடித்து நல்லா மூடி வச்சிடுறோம். ஒரு 1/2 hourக்கு அப்புறம் அதை பார்க்குறோம். அதுக்கு இடையிலையே அதே 3 கப் அளவுக்கு 1 கப் பொட்டுக்கடலை நல்லா ஃபைன் பவுடராக பண்ணிடுறோம். நான் நாட்டு சக்கரை 1 கப் அதே அளவு எடுத்திருக்கேன். மிக்சியில் போட்டு அதையும் சேர்த்து திருப்பிடுறோம். கொஞ்சமாக சர்க்கரை, ஏலக்காய் கலந்த தூளை போட்டுக்கிறேன். இது 2ஐயும் அப்படியே ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ ஒரு 3/4 கப்பு அளவுக்கு தேங்காய் துருவல் வச்சுருக்கேன். அதை இப்போ அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக நெய் விட்டுட்டு இல்லை தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். உதிரியாக வர்ற அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கணும். இதில் முந்திரி, நட்ஸ் ஐட்டம் எல்லாமே கலந்துக்கலாம். அவங்க டேஸ்ட்டு தாங்க. நல்லா உதிரியாக வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு உதிர்ந்து வர மாதிரி இருக்கணும். கரெக்டான திட்டமாக இருக்கும். நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பூரணத்தை இதிலேயே போட்டு அப்படியே பெரட்டி கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அப்படியே கலந்து ஒரு பவுலில் வச்சுக்கிறோம். இப்போ மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். 1/2 hourக்கு அப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள் மாவு. நம்ம எந்த அளவுக்கு ஒரு 1/2 hour பக்கம் அடித்தாதான் மாவு அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். நல்லா 2 கையிலையும் நல்லா உருட்டிக்கிறோம். சப்பாத்தி கல்லில் நல்லா மெல்லிசாக போட்டுக்கணும். எந்த அளவு மெல்லிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம மெல்லிசாக தேய்ச்சி ரெடி பண்ணிக்கிறோம். இப்போ சோமாஸ் அச்சு ஒவ்வொரு டைப்லையும் கிடைக்கிது. என்கிட்ட இந்த டைப்பில் இருக்குது. இதை அப்படியே வச்சு எந்த மோல்டு இருக்கோ உங்கள்கிட்ட அதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு சைடு ஃபுல்லாகவே நம்ம பூரணம் வைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் அந்த சோமாஸ் ஃபுல்லாக இருக்கிறதுனால நமக்கு மொறுன்னு வரும். உள்ளார கம்மியாக வச்சா கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரியே இருக்கும். இப்போ 2ஐயும் வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறோம். சைடில் இருக்க மாவெல்லாம் எடுத்துக்கிறோம். அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடணும்.
2 லேயர் நல்லா ப்ரெஸ் பண்ணி மேலே இருக்க மாவு சைடில் இருக்க மாவெல்லாம் அப்படியே கொண்டு வந்துடுறோம். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி அடுத்ததுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடு. இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா மெலிசாவே தேய்ச்சிட்டு நல்லா ரவுண்டாக தேய்ச்சிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் மாவெல்லாம் இருக்க வேண்டியதில்லை. கரெக்டாக நம்ம எடுத்துடலாம். ஒரு சைடு பூரணத்தை வச்சுட்டு இந்த ஓரத்துலலாம் பூரணம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கேப் வந்துடும். அதனால் அதை கொஞ்சம் சரி பண்ணி விட்டுக்கோங்க. லேசாக தண்ணியை தொட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒட்டுறதுக்கு. கையை லேசாக ஈரம் பண்ணால் போதும். இப்போ கரெக்டான ஷேப்புக்கு இருக்குது பாருங்கள். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டோன்னா அந்த பிசுரெல்லாம் எதுவும் வராது. அந்த ஃபோர்க்கை வச்சு கரெக்டாக அந்த ப்ரெஸ் பண்ணி 2 லேயரையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். இது நமக்கு ஈஸியாகவே இருக்கும். மாவெல்லாம் பேலன்ஸ் வந்து அதை தனியாக எடுத்து அதை தனியாக பிசைஞ்சிட்டு இந்த வேலையே இருக்காது. இது நல்லா கரெக்டாக ஓரளவு ஈவனாக நம்ம போட்டோம் அப்படின்னா ஈஸியாகவே தனித்தனியாக போட்டு எடுத்துடலாம். நம்ம இதே மாதிரி அப்படியே நம்ம எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஒரு 20-22 பக்கம் வரும். நம்ம போடுற சைஸை பொறுத்து இருக்குது. இந்த மாவு ஒரு 1/4 கிலோ பக்கம் இருக்கும். எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுறணும். அந்த ஜார்னிலேயே எடுத்து அப்படியே விட்டோம்னா அந்த மாவு மேலே இருக்க மாவெல்லாம் வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் அப்படியே வெந்துடும். அப்படியே கொஞ்சம் உப்புன மாதிரி வந்துடும் மேலே. அது அப்படியே வருது பாருங்கள், மாவு அப்படியே உப்பிட்டே வருது பாருங்கள். சோமாஸ் அந்த ஃபோர்க்கில் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணுறப்போ நல்லா நீட்டாகவும் வந்துடும். மாவும் நமக்கு பிரிஞ்சு வராது. உள்ள பூரணமும் நமக்கு வெளியில் வராது. இந்த மெத்தட் நல்லா ஈஸியாகவே இருக்கும். அப்படியே பெரட்டி விட்டு நல்லா சத்தம் அடங்குற வரைக்கும் அப்படியே பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். கலர் நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். இப்படியே எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்க வேண்டியதான். நிறைய போட்டுறக்கூடாது. ஓரளவு அளவாக பார்த்து போட்டுங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே மேலே அப்படியே கொஞ்சம் எண்ணெயை எடுத்து விட்டோம் அப்படின்னா நல்லா சவந்து ஃப்ரீயாக வெந்து வந்துடும். அவ்வளோதாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் என்னோடய வீடியோவுக்கு லைக்கு ஷேரு கமெண்ட் பண்ணுங்கள். கொங்கு நிலா சோறு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது கொங்கு நிலா சோறு.